ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹாஸ்டல் லைஃப் ஸ்டைல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு தான் வந்திருக்கோம். இந்த நெக்லஸ் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் இப்போ இது நம்ம எடுக்க வரல. நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 10 month ஸ்கீம் போட்டிருக்கோம். அதில் 2 கிராம் காயினும் 2 கிராம் கம்மலும் எடுக்கலான்ற மாதிரி ஒரு பிளானு. ஃபஸ்ட்டு கம்மல் பார்த்தோம். கம்மல் பார்த்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி குட்டியாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி மாடல்ஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பால் ஷேப்பில் ஒரு கம்மல் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒயிட் எனாமல் வச்சு, இதிலே வந்து ஒயிட் எனாமல் இல்லாமலும் ஹார்ட் ஷேப்பில் இருந்துச்சு. ஆனால் அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்க கம்மல் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சு. டெய்லி யூஸ்க்கு செட் ஆகாது, சீக்கிரமே உடஞ்சிரும். இன்னொரு கம்மல் பார்த்திங்கன்னா ஓகே தான், ஆனால் அது கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருந்தனால அதை நான் சூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக நாங்கள் வேறு 2 கிராம் கம்மலும் 2 கிராம் காயினும் வந்து எடுத்திருந்தோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே ஸ்கீம் போட மாட்டேன். ஏன்னா இப்போ கேஷ் வருது, அப்போவே போய் கோல்டு எடுத்துடலாம் தான் யோசிப்பேன். நம்ம ஸ்கீம் போட்டு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு ஆகிடும். ஆனால் ஸ்கீமால் நிறைய பேர் பெனிஃபிட் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஸ்கீம் போடுறது நல்லது தான், ஆனால் அது எனக்கு செட் ஆகாது. நான் ஸ்கீம் போட மாட்டேன். ஆனால் இது ஃபஸ்ட்டு டைம் மலபாரில் வந்து ஒரு ஜுவல் எடுக்க போது தான் ஸ்கீம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் ஸ்கீம் வந்து ட்ரை பண்ணோம். இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 10 மந்த்துன்னு கொடுத்துட்றாங்களா, அதை வந்து நம்ம 1 மந்த்தாகவும், அதாவது மந்த்லியும் பே பண்ணலாம். இல்லை அந்த 10 மந்த்துக்குள்ளே நம்ம 2 மந்த்ஸ் சேர்த்து பே பண்ணலாம். அது மாதிரி பே பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா அந்த எண்ட் டேட் வந்து தாண்டக்கூடாது. தாண்டிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது பெனிஃபிட்டாக இருக்காது. ஏன்னா இப்போது எடுக்கும்போது இந்த ஸ்கீமை கரெக்டாக யூஸ் பண்ணால் 18% வேஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் 1 மந்த் இதில் கெட்டாமல் விட்டேன். 9 மந்த்து தான் நான் ஃபாலோ பண்ணி முடித்தேன். ஸோ 1 மந்த் கெட்டாதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து 18% யூஸ் பண்ண முடியாது, 14% தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 4%க்கு நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் நாங்கள் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி பார்த்தாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. சரி ஓகே, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக நாங்கள் 2 கிராமுக்கு காயினும் கம்மலும் வாங்கி முடிச்சிட்டோம். இது அரௌண்ட் 35,000 வந்துச்சு. இவங்க பார்த்தீங்கன்னா கிராம் வைஸ் தான் கணக்கு பண்ணுறாங்க. இப்போ நம்ம மந்த்லி 3,500 கணக்கு பண்ணால் அது கிராமாக தான் கேல்குலேட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ ஓகேவாக தான் இருக்குது. நீங்களுமே மற்ற இடத்துல ஸ்கீம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் பண்ணுங்கள். மலபாரில் இதுதான் ஸ்கீமு. ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பெனிஃபிட்டு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. நம்ம அப்படியே போய் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி மாறும். நாங்கள் ஃபைனலாக எங்களோட ஜுவல்ஸை வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இதான் நான் எடுத்த கம்மல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.